₹10 நோட்டு. ஹலோ, நான் உன்னை எழுப்பிட்டேனா? இல்ல, நான் ஏற்கனவே எழுந்துட்டேன். நான் உன்னை கூட்டு போக வரேன். பேப்பர்ல எழுதிருக்கு. நான் வெளியில உனக்காக வெயிட் பண்றேன். என்னோட பேரு சீட்டோமோ. நான் அக்கவுண்ட்ஸ்ல சீனியர் ஸ்டூடெண்ட். ஆனா நான் அட்வர்டைசிங்ல வேலை செய்யதான் விரும்புறேன். அதனால நான் இப்போ வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். போலாமா? போலாமே. நான் எப்பவுமே ஒரு விஷயம் தான் யோசிப்பேன். ஒரு நாள் எங்களுக்குள்ள ஒரு நெருக்கமான உறவு ஏற்படணும். அதனால அந்த அழகான நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். சந்தேகமே இல்ல, நிச்சயம் ஒரு நாள் அப்படியே நடக்கும். நீயா? அடியதும் பள்ளியே. ஆக்சுவலி இடிக்காம இருக்க நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன். நான் உன்னை கேட்கவே இல்லை. மோ மோ எந்திரி, பாத்து பாத்து. என்னாச்சு? அவசரமா போறியோ? ஐயோ, என்ன பண்ற? வா எந்திரி. ஏறு, நமக்கு லேட் ஆக போகுது. போலாம். போதுமா? நெக்ஸ்ட் ஜந்தாவு. என்னாச்சு? சீக்கிரமா. என்னால இப்ப வர முடியாது. உனக்கு அந்த பொண்ணு ஞாபகம் இருக்கா? நாம கூட அன்னைக்கு விளையாடணுமே. யாரு? நீ அவன் சூப்பர் பிளேயரா. அவன் கூட நல்லா இருக்கும். ஆனா இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்ற? நான் மட்டும் அவளை 3 தடவை தோக்கடிச்சேன். அவளோட வீச்சை ஐடியா எனக்கு கொடுத்துருவா. இல்ல, நான் வர முடியாது. என்னால அவளை தோக்கடிக்க முடியாதுடா. அதனாலதான் உங்க ஹெல்ப் கேட்கறேன். சீக்கிரம் வாடா. ஓகே. உனக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் நான் ப்ரொவைட் பண்றேன்டா. சீக்கிரம் வாடா. வராம வந்துடுறா. வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ண, வரேன். மோமோ, அது வந்து உனக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்கிடலாமா? நீ ரொம்ப நல்லவன். அப்ப நான் போகவா? போ.
நெக்ஸ்ட் சீத்துமோ. டேய் என் பெண் எழுத மாட்டேங்கிறா. உன்ட்ட எக்ஸ்ட்ரா பென் இருந்தா கூட. சரி. எல்லாரும் வந்துட்டீங்கல்ல, உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு எக்ஸாம். ப்ளீஸ் உங்க ஐடி ப்ரூஃப் அண்ட் அட்மிட் கார்டு எடுங்க சீக்கிரம். அது ரெண்டையும் எடுத்து டேபிள் மேல வைங்க. ப்ளீஸ் உங்களை பத்தி சொல்லுங்க. ஹலோ, மை செல்ஃப் C2Mo. நான் சவுத் யூனிவர்சிட்டியில அக்கவுண்ட் சீனியர் ஸ்டூடெண்ட். என்னோட திறமைகளை நான் உங்க ஆபீஸ்ல வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நீ அக்கவுண்ட் ஸ்டூடெண்ட் தானே? எதுக்காக அட்வர்டைசிங்க்கு வரணும்னு ஆசைப்படுற? எனக்கு அட்வர்டைசிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் ஃபேமிலி வற்புறுத்தலால தான் நான் அக்கவுண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் அக்கவுண்டிங் பண்ணா வேலை சீக்கிரம் கிடைச்சிடும். யூனிவர்சிட்டி போனதுக்கு அப்புறம் அட்வர்டைசிங் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சது. அதுவும் இல்லாம நான் அட்வர்டைசிங் பத்தி கத்துட்டு இருக்கேன். ஆர்ட் ரிலேட்டட் புக்ஸ் நிறைய படிச்சிருக்கேன். ஒகிலியோட சாகித்யம், காலேஜ்ல அட்வர்டைசிங் ஆடிட் கூட பண்ணிருக்கேன். ப்ரொஃபசர் நான் அட்வர்டைசிங்க்கு தகுதியானவன்னு சொல்லிருக்காரு. அதனால நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையோட இங்க வந்திருக்கேன். ஓகே, எங்களோட ரெஃபரன்ஸ்க்காக சாம்பிள்ஸ் ஏதாவது கொண்டு வந்திருக்கியா? போட்டோஸ் இல்லைன்னா ஆர்டிகல்ஸ்? இத பாருங்க, இந்த ப்ராஜெக்ட் நான் தான் செஞ்சேன். குவாண்டம் பெல் ஜீனியஸ் கேம். இது என்ன அட்வர்டைசிங்? அது வந்து ஸ்போர்ட்ஸோட அட்வர்டைசிங். ஓய் உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்க கம்பெனில டெடிகேட்டட் ஆட்களை தான் எடுக்க விரும்புவோம். நாங்க எங்களோட கிளைண்ட்ஸையும் கிரியேட்டிவிட்டியும் ரொம்ப மதிக்கிறவங்க. ஆனா உன்னையும் உன்னோட ஆர்ட்டையும் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த இன்டர்வியூல நீ அவ்வளவா சீரியஸா இல்லன்றது புரியுதா? ப்ளீஸ் எங்க டைமை வேஸ்ட் பண்ணாத. ஐம் சாரி 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 சாரி. ஓ குவி, நீயும் இங்க எக்ஸாம் எழுத வந்திருக்கியா? இது எவ்வளவு பெரிய எக்ஸாம்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தெரியும் சார். நான் என் அட்மிட் கார்டு கொண்டு வர மறந்துட்டேன். நான் எக்ஸாம் எழுதலாமா? என்ன மன்னிச்சிருப்பா. உனக்கே நல்லா தெரியும், ப்ரொஃபசர் ஜியாங் கூட கிளாஸ்ல ஜாயின் பண்றது ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட கனவு. உன்னை பத்தி இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் நிலைமை அதுதான். அட்மிட் கார்டு கொண்டு வந்தா மட்டும்தான் எக்ஸாம் எழுத விட முடியும். நான் யாரையாவது அனுப்பி கொண்டு வர சொல்றேன் சார். ஆனா ப்ளீஸ் சார், நான் இந்த எக்ஸாம் எழுதி ஆகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள உன்னால கொண்டு வர முடியுமா? முடியாதுல்ல. உனக்கு என்னால உதவி செய்ய முடியாது. ப்ளீஸ் இங்கிருந்து வெளியே போ. சரி. இன்னும் சிறுபிள்ளைத்தனம் போகவே இல்லை. பசங்களா யாருமே சரியா எக்ஸாம்ல கவனம் செலுத்துறது இல்லைன்னு நினைக்கிறேன். மோமோ, என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. உன்னோட இன்டர்வியூ முடிஞ்சிருச்சா? எனக்கு மோமோவை பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது. ஆனா என்னோட எக்ஸாம் என்னால எழுத முடியாம போயிடுச்சு. ஹலோ, இது உனக்கு, இது உனக்கு, இது எனக்கு. இதுதான் C2Mo. இவன் நான் அடிக்கடி ஹாஸ்டல்ல மோமோ மோ மோமோன்னு தான் கூப்பிடுவேன். ஆனா இப்ப பழைய ஸ்கூல் புது ஸ்கூல் ரெண்டுமே கம்பைன் ஆயிடுச்சு. அதனால நம்ம 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிட்டே இருப்போம். அப்புறம் இவன் தான் எங்க ஹாஸ்டலோட ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் குவேஇ. எப்பயுமே இவன் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவான். உண்மையை சொல்லணும்னா நானும் எப்பவும் இவனால தான் பாஸ் ஆவேன். சரி, விஷயத்துக்கு வருவோமா? நீங்க 2 பேரும் உங்களோட பேக்ஸை ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க பாப்போம். என்ன பண்ற? மோமோ உன்னோட திங்ஸ் திருடிடுவான்னு நினைக்கிறியா? இதுக்கும் நீ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ. ஆமா, நானும் அதுதான் விரும்புறேன். என்ன இது? இப்பதானே நான் வாங்கி வச்சேன். என்னாச்சு? ஏதாவது காணோமா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல.
நீ இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. ஏன் என்ன பண்ணாம? ஆஹ், பொண்ணுங்களோட ஐட்டம். அது வந்து பரவாயில்ல, என்னோட கிஃப்டா வச்சுக்கோ. அதை வச்சுட்டு நான் என்ன பண்றது? அப்ப திருப்பி கொடுத்துடு. பை பாய். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட வா. மெட்ராஸ சுத்தி பார்க்க போறேன், மெரினாவில் சுண்டல் வாங்க போறேன். வந்துட்டியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கா? இன்டர்வியூ சூப்பரா போச்சா? இல்ல. அந்த பையனோட பேர் என்ன? ஓல்ட் ஸ்கூல் பையன். ஃபுபே. அவன் ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணனா? இல்ல, அப்படிலாம் இல்ல. மாமா, உன்னோட ட்ரெஸ்க்கு என்ன ஆச்சு? இது எப்படி கிழிஞ்சது? ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லை. என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, டென்ஷன் ஆகாத. சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டேன், அதனால இன்டர்வியூவையும் ஒழுங்கா பண்ண முடியல. அக்கவுண்டிங் வேலைக்கான இன்டர்வியூவை விட்டுட்டு நீ அட்வர்டைசிங்கான இன்டர்வியூக்கு போயிருக்க. அதுக்கு முதல்ல அட்வர்டைசிங் நாலேஜ் இருக்கணும். அதை விட பெருசு, நீ இந்த இன்டர்வியூல மட்டும் பாஸ் ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ அட்வர்டைசிங் கம்பெனில வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஆனா அங்க போறதால அட்வர்டைசிங்ல கிராஜுவேட் ஆன ஆளுங்களை உன்னால சந்திக்கவே முடியாது. எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், விடுறியா? என்னோட பேச்சு சாதாரணமா எடுத்துக்காத. நீ முதல்ல இதுக்கு ஒழுங்கா பிளான் பண்ணணும். நான் பிளான்லாம் பண்ணிட்டேனே, பாரு. இதோ இருக்கு என்னோட ப்ரொபோசல். இது கூட நான் தான் உன்னை செய்ய வச்சேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட். என்னால சிறப்பா செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். நீ இதை கம்ப்ளீட் பண்ணியா? இங்க பாரு, மேங்களூர். நோன்யோ நோன்யோ, என்னோட திங்ஸ் எங்க இருக்கு? நாடகம் ஆடுறதை நிறுத்துறியா? என்கிட்ட எந்த ஃபியூச்சர் பிளானுமே இல்ல. சீக்கிரமா கல்யாணம் ஆனா போதும் இருக்கு. கிராஜுவேஷன் டிகிரி கிடைச்சதுமே நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன். என்னோட டார்கெட் அதுதான். என் வாழ்க்கையோட விளையாட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல ஆரம்பிக்க போகுது. எனக்கு ஒரே ஒரு கனவுதான், கவர்மெண்ட் ஜாப். எல்லார்கிட்டயுமே அவங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கும். நான் கிராஜுவேஷனுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த வேலையை முடிச்சிடுவேன். சரி, ஓவரா சீன் போடாத. நாளைக்கு கேம்பஸ் செலக்ஷன் இருக்கு. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாத. நான் என் கனவை நிச்சயம் நினைவாக்குவேன். இது செஞ்சுதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும். எல்லாருக்கும் புரியுதுல? செஞ்சுதான் ஆகணும். அது சரி மோமோ, நீ ரூம்குள்ள வரும்போது அவ்வளவு ஜாலியா வந்த. அது வந்து நான் பரவாயில்ல, அது என் கிஃப்டா வச்சுக்கோ. நான் அதை வச்சு என்ன பண்றது? அப்ப திருப்பி கொடுத்துடு. இன்டர்வியூ முடிச்சிட்டு வரும்போது ஒரு நல்ல பையனை மீட் பண்ணேன். ஓஹோ, இங்க உங்களுக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இங்க காம்படிஷன் உங்களுக்கு நிறையவே இருக்கும். இது தவிர நாங்க உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நிறையவே தருவோம். இங்க ஒர்க்கிங் சூழ்நிலை ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும். இங்க பாருங்க, இதுதான் எங்களோட ஆபீஸ் பில்டிங். இது எங்களோட ஒர்க்கிங் ஏரியா. அப்புறம் இது எங்களோட ரெஸ்ட் ஏரியா. அப்புறம் அட, என்னாச்சு? நல்லதானே இருந்துச்சு. சீக்கிரமா யூனிவர்சிட்டிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லு. கம்ப்யூட்டரை சரி பண்றதுக்கு யாரையாவது உடனே வர சொல்லு. போ, சீக்கிரம் போ. ஓகே கைஸ், நவ क्वेश्चन அண்ட் ஆன்சர் செஷன் ஆரம்பிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு எங்க கம்பெனி ரிலேட்டடா ஏதாவது क्वेश्चंस இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா கேட்கலாம். தயக்கமே வேண்டாம். இவன் குவை குவை, சீக்கிரம் வா, நிறைய வேலை இருக்கு. நீ வேற வெள்ளை கோட் போட்டிருக்கிறது அவனோட ஹேண்ட்ஸம்னஸ் இன்னும் அதிகமா காட்டுது. என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு சிஸ்டம் ஹேங் ஆயிடுச்சு, என்னால ஓபன் பண்ணவே முடியல. ஹலோ, டெக்னீஷியன் வந்தாச்சு. இவர்தான். என்ன பண்ற நீ? ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பெடுப்பா? ஒரு நிமிஷம் இருங்க. அவ்வளவுதான், சரியாயிடுச்சு. சீட்டுமோ சொல்லு. ஒரு ரைட் சைட் டிராயர்ல என்னோட சாவி இருக்கு, கொஞ்சம் கொடுக்குறியா?
சாவி கிடைச்சிருச்சு. ஆனா மறுபடியும் எல்லாம் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஓகே. ஹலோ சார். நேற்று எக்ஸாம்ஸ்ல நீ ஏன் உட்காரல? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார். நான் அட்மிட் கார்டு கொண்டு வரல. மத்த காலேஜோட பசங்க ப்ரொஃபசர் ஜியாங்கோட கிளாஸ் அட்டென்ட் பண்ண கனவு கண்டுட்டு இருக்கான். அவன் எப்படி உன்னால எவ்வளவு பெரிய தப்பு பண்ண முடிஞ்சது? கொண்டு வரல, என்ன சார் பண்றது? அதை பத்தி இனி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா முடிஞ்சு போன விஷயத்தை மறுபடியும் சரி பண்ண முடியாது. அதனாலதான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். ப்ராஜெக்ட்ல சில பேர் தான் கலந்துக்க முடியும். அதுக்காக தான் ப்ரொஃபசர் ஜியா கரெக்டா செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. நீ உன்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் நம்பிக்கையோட இருந்தேன். அது மட்டும் இல்லாம இது நம்ம பிசிக்ஸ் கிளாஸோட ஃபேக்கல்டி சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப என்ன அவருக்கு நான் கிஃப்ட் கொடுத்து கவர் பண்ணவா? அது யூனிவர்சிட்டி சார்பில் கொடுக்கலாம். நான் அந்த மாதிரி சொல்லல. ஆரம்பத்துல ப்ரொஃபசர் ஜியாங் இந்த ப்ராஜெக்ட்க்கு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா யூனிவர்சிட்டி ப்ரொசீஜர்ஸ் அது இதுன்னு சொல்லி தன்னோட பிடிவாதத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த காரணத்தினாலதான் அவர் ஓ மேல நம்பிக்கை வச்சாரு. என்னால எதுவும் பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் அது தப்பாயிடும். மத்த ஸ்டூடெண்ட்ஸ் அது பாதிக்கிற மாதிரி இருக்கும். இங்க பாரு, நான் சொல்றது கேளு. இப்போ உனக்கு வாழ்க்கையோட அனுபவமே இல்ல. பல தடவை சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கலனாலும் நம்ம செய்ய வேண்டி இருக்கும். சார், லேப் ரிப்போர்ட்டை அர்ஜென்ட்டா ஃபார்வர்ட் பண்ணும். எனக்கு கொஞ்ச நேரம் வேலை செய்ய விடுறீங்களா? ஓகே, நான் உன் செலவுகளை எல்லாம் பாத்துக்கிறேன். அப்ப நீ போவல? சும்மா விளையாட்டுக்கு சொன்ன, வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ப்ரொஃபசர் கொடுத்த லெக்சர் உனக்கு புரிஞ்சுதா? எனக்கு இப்ப பயங்கரமா பசிக்குது. நான் கேண்டீனுக்கு போறேன். நான் வரல, நான் கிளாஸுக்கு போகணும். அவங்களையும் கேட்டுக்கோ. ஓகே, பாய். மோமு, ப்ளீஸ் வரும்போது எங்களுக்காக மீட் ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வா. எக் ஸ்கிராம்பிள் நாங்க செய்யலாம்னு இருக்கோம். ஹலோ மாமா, உனக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா? என் கூட ஹேங் அவுட் பண்ண விரும்புறியா? இதுவா இருந்தாலும் லஞ்ச் டைம்ல பண்றது நல்லது. சரி, நீ தானமா யோசிச்சு சொல்லு. நான் இப்ப டயட்ல இருக்கேன். என்னால என்ன பார்க்க முடியும்? என் கண்ணுக்கு நீ தெரியலப்பா. இப்ப பாரு, நான் இங்கதான் இருக்கேன். நீ சரியான லூசு தாண்டா. சர்ப்ரைஸ். என் கூட வரியா? எங்கேயாவது லஞ்ச் சாப்பிட போலாம்? தொடுற வேலை வச்சுக்காத. ஓவரா பண்ணாத, வான்னு சொல்றேன்ல. சரி, என்ன சாப்பிடுற? உனக்கு என்ன வேணுமோ அதையே நீ ஆர்டர் பண்ணு. அது மட்டும் இல்லாம 2 பேரும் ஒன்னா லஞ்ச் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது இல்ல? சோ இன்னைக்கு நான் உனக்கு பகல்லையே 3 மீல் ஸ்ட்ரீட்டா கொடுக்குறேன். ஏய், நான் சீரியஸா தான் சொல்றேன். நான் பழைய ஸ்கூல்ல இருந்தப்போ என்னால உன்னை சரியா பாத்துக்க முடியல. ஆனா நம்ம இப்போ ஒரே காலேஜ்ல இருக்கோம். நான் மறுபடியும் அந்த தப்ப பண்ண மாட்டேன். என்னாச்சு? நாளைக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. ஆனா இந்த இடத்த நான் பார்த்ததே இல்ல. இந்த இடத்த பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். இங்க என்கிட்ட காட்டு. ஓ, இது ரொம்ப தூரமா இருக்கே. சரி, அப்ப நானும் உன் கூட வரேன். அதெல்லாம் வேண்டாம். நான் மறுபடியும் எந்த கேவலமான எக்ஸ்கியூஸும் கேட்க விரும்பல. நான் உனக்கு சத்தியம் பண்றேன்ப்பா. நான் இனிமே பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் என்ன நம்பு. சரி, நான் இன்டர்வியூக்கு போற நேரத்துல நீ பழைய ஸ்கூலுக்கு போய்க்கோ. உங்களுக்கு என்ன சார் வேணும்? உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்க கிடைக்கும். ஹாய், என்னோட மொபைல் ஸ்கிரீனை மாத்த கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஹாய். ஹாய். எனக்கு ஸ்கிரீனை ரிப்பேர் பண்ணும். நீங்க ஸ்கிரீன் ரிப்பேர் பண்ற செலவுக்கு புது ஸ்கிரீனே வாங்கிடலாம். பரவாயில்ல, நீங்க டூல்ஸ் மட்டும் கொடுங்க, நானே ரிப்பேர் பண்ணிக்கிறேன். உங்களால முடியுமா சார்? ஏன் முடியாது? ட்ரை பண்றதுல என்ன இருக்கு? ஓகே, தேங்க்யூ. உன் போனை கொடு. ஏன் கொடுக்கணும்? ஸ்கிரீனை மாத்தி கொடுக்குறேன். ஓ, சரி சரி. என் போனை ரிப்பேர் பண்ணது பார்த்தே இல்ல. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா செலவு என்னோடது. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் மொபைல உருவாக்க நினைக்கிறேன். அப்படின்னா நீ இந்த கடையில வேலை செய். நான் வேற ஒரு செட்டை ட்ரை பண்ண பாக்குறேன். நான் அவங்க கிட்டே கொடுத்து மாத்திக்கிறேன். உன் போன் எனக்கு கொடுப்பியா மாட்டியா? என்னோட போன் எடுத்துக்கோங்க. உங்க போன் உடஞ்சா? இல்ல. உண்மை சொல்லணும்னா உன்னோட செட்டை நான் ரிப்பேர் பண்ண விரும்புறேன். பரவாயில்ல. ப்ளீஸ். சீக்கிரமா பண்ணு. அப்படி பண்ணாத, உடைஞ்சிட போகுது.
சேர்த்து நான் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். ஓகே, பாய். தேங்க்யூ சீனியர் குவே. நீங்க இவ்வளவு நல்ல மெக்கானிக்னு எனக்கு தெரியாம போச்சு. நான் இதுல ஃப்ரெஷர் தான். எனக்கு உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்க முடியுமா? சோ அடிக்கடி உங்ககிட்ட கொடுக்க முடியாது. ஏய் அது எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்றேன். அடுத்த பஸ்ஸையும் விட்டுட்டா இன்டர்வியூவை மிஸ் பண்ணிடுவேன். அதனால நான் போறேன். நீ வருவேன்னு எனக்கு தோணல. விடு விடு விடு, என் பேக விடு. விடு, என் பேக விடு. என் பேக கொடுத்துடு. கொடு. ஹலோ சார், நான் தான் பேசுறேன். நான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வந்துட்டு இருந்த நடுவுல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் அப்புறமா இன்டர்வியூக்கு வரலாமா சார்? ஓகே, நாங்க உங்களை அப்புறம் கான்டாக்ட் பண்றோம். ஓகே, தேங்க்யூ. ஹலோ, பூபே, நான் கோவி. என் ஃப்ரெண்ட் அங்க இருக்கானா? அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. ப்ளீஸ் அவனை எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்ல. நான் பஸ் ஸ்டாப்ல இருக்கேன். பழைய ஸ்கூல் வாசல்ல, லியூ ஹே ரோட்ல. என் பேக் திருடு போயிடுச்சு. என்கிட்ட சுத்தமா காசு இல்ல. மொபைல்லயும் பேட்டரி தீர போகுது. ப்ளீஸ் அவனை கொஞ்சம் சீக்கிரமா இங்க வர சொல்ல. எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ? ஹலோ கே, ஃபூபே எங்க இருக்கான்னு தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாது. ஏன், என்னாச்சு? நான் கேண்டீனுக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? என்னால வர முடியாது. என்ன? ஆமா, நீ இங்க என்ன பண்ற? ஏன் வரக்கூடாதா? அவன் எங்க இருக்கா? எனக்கு தெரியாது. சரி வா போலாம். கஷ்டப்பட்டு டிரைவரை கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த ஏரியாவுக்கு யாரும் வர மாட்டாங்க.
வழியில ஹாஸ்பிட்டல்ல வண்டி நிறுத்தி. ஓகே சார். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ முதல்ல உன்னோட காயத்தை சுத்தம் பண்ணு, இல்லைன்னா அது இன்ஃபெக்ஷன் ஆயிடும். இரு இரு, நான் பண்றேன். இது ஒண்ணும் அவ்வளவு சீரியஸ் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல போக வேண்டாம். அவசியம் இருக்கு. நான் ரூமுக்கு போய் மருந்து போட்டுக்கிறேன். காயம் ரொம்ப அதிகமா இருக்கு, அதுல பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஏற்படும். பாக்டீரியா மூலமா தான் வைரஸ் பரவும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன். என்ன ஆகும்? கையை வெட்ட வேண்டியிருக்கும். அவ்வளோ சீரியஸா? ப்ளீஸ் வண்டியை வேகமா ஓட்டுங்க. சரிங்க மேம். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்ககிட்ட ஏதாவது பேப்பர் இருக்கா? பேக்ல இருந்துச்சு, எல்லாம் திருட போயிடுச்சு. நீ கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணு, நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். ஓகே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ தேடுற ஆள் நான் இல்ல. வந்து உட்காரு. சொல்றேன்ல, வந்து உட்காரு. எனக்கு வீல் சேர்ல உட்கார பிடிக்காது. ஒரு சின்ன காயம் கூட பெரிய பிரச்சனையாயிடும், தெரியும்ல? அட, என்னாச்சு? அடிபட்டிருக்கு. எங்கெல்லாம் அடிபட்டிருக்கு? கால்லயும் பட்டிருக்கு. எக்ஸ்ரே எடுத்தாச்சா? ரிப்போர்ட் காட்டுங்க. எலும்புல எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படின்னா லிகமெண்ட்ல காயம் பட்டிருக்கும். இது சின்ன காயம், அவ்வளவுதான். அப்படின்னா வீல் சேர் இல்லாம கூட இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாமே. அன்பா பொழியறீங்களோ? சரி சரி, அப்படியே உட்காரு. அடிபட்டிருக்கல, உட்கார்ந்து இரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. உன் பேர் சொல்லு. சீட்டு ஆ? என்ன? நான் பேஷண்ட கேக்குறேன். சீட்டு மூ. ஆ. இப்ப பிரச்சனை இல்ல, நான் காயத்தை சுத்தப்படுத்திட்டேன். இந்த பிரிஸ்கிரிப்ஷன் டேப்லெட்ஸ் வாங்கிக்கோ. முக்கியமா இதுல தண்ணி படாம பாத்துக்கோ. டயட்டிங்ல கேர்ஃபுல்லா இரு. தேங்க்யூ டாக்டர். அது அந்த பக்கமா வெயி, அதெல்லாம் வேண்டாம். நீ இப்படி வெக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லமா. இது ஹாஸ்பிட்டலோட ஃபெசிலிட்டி. இதை நீ பயன்படுத்துறதுல தப்பே இல்ல, சரியா? உன்னோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கு. ரொமான்டிக்கா இருக்க உதவும். போ 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 போ, சீக்கிரம் போ. ஐயோ கடவுளே, யாரும் என்ன பாத்துட கூடாது. ப்ளீஸ், யார் கண்ணுல பட்டுட கூடாது. சீட்டுமா, என்னாச்சு உனக்கு? இதுவும் ஆகல? நல்லா இருக்கேன், கொஞ்சம் அடிபட்டிருக்கு, அவ்வளவுதான். இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு ஏன் வீல் சேர்ல வர? ஏன்னா அவளால நடக்க முடியல. ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு பதிலா கண்டிப்பா நான் உனக்கு லஞ்ச் ட்ரீட் கொடுப்பேன். இப்ப நான் அவளை கூட்டிட்டு போறேன். மோமோ, நம்ம இப்ப எங்க போனோம்? மாத்திரை வாங்க மெடிக்கல் ஷாப் போகணும். மெடிசன்? பிரிஸ்கிரிப்ஷன் அவன் கிட்ட தான் இருக்கு. ஓ ஓ, அதை என்கிட்ட கொடு. தேங்க்யூ. நான் ஹெல்ப் பண்ணவா?
இங்க மெடிக்கல் ஷாப் எங்க இருக்கு? அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட்ல போய் பாருங்க. ரைட்லயா? ஆமாங்க. ஓ தேங்க்யூ. நேரா போங்க. நீ எனக்கு ஏன் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ற? இல்ல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் யோசிக்க கூடாது. நான் ஒன்னும் அழல. உன் வேர்வையை தொடச்சுக்கோ.